ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா vlogs. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை வெல்லம், பனை சக்கரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹனி, இது ரெண்டு மட்டும் வாங்கின்னு வந்திருந்தேன். அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து நாட்டு சக்கரை கிடையாதுங்க, இது வந்து பனை வெல்லம். அது வந்து ஒரு மாதிரி கல்கண்டு மாதிரி இருக்கும். அத்தை வந்து பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க. சரி, சுகர் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்களா, சக்கரை போட்டு எப்பாச்சும் ஒரு வாட்டி குடிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இது வாங்கின்னு வந்திருந்தேன். குடிக்கும் போதும் நல்லா தான் இருக்குது. பட் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டெய்லியெல்லாம் சக்கரை போட்டு குடிக்க மாட்டோம். அதனால தான் அது காஃபி குடிச்சிட்ட பிறகு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சமையல் செய்யறதுக்கு போயிட்டேன். சமையல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னான்னு தெரியல. பட் உங்கள்கிட்ட எப்படி செய்கிறேன், டக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒரு சப்பாத்திக்கோ சாப்பிட்லாம், சூடாக ரைஸுக்கோ சாப்பிட்லாம். டேஸ்ட்டான ஒரு பச்சை பயிறு தான். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இது வதங்கட்டும். வதங்கின பிறகு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எது வேணாலும் போடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஒரு மாதிரி கொழும்பு கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம் நல்லா வதக்கலைன்னா கொழும்பில் வந்து அப்படியே வெங்காயம் வந்து மேலே மிதந்துன்னு வரும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கூட நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பச்சை பயிறு வந்து நமக்கு முளைக்கட்டியும் சாப்பிட்லாம். காத்தால் வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே என்ன சொல்கிறதுங்க, விட்டமின்ஸ்கெலாம் ஈஸியாகவே கிடைக்கும் இந்த பச்சை பயிரில். அடிக்கடிக்கு நான் இந்த பச்சை பயிர் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு எண்ணெய் வதங்கி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், இது 3 பவுட்ரு தான். மிச்சது எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா பச்சை பயிரே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்பாத்தியில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் கட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா வீட்டில் நைட்லலாம் கொடுத்தோம்னா அது சாப்பிட்றதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸ்கூலுக்கு நம்ம கட்டி அனுப்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதுதான் சாப்பிட்டாகணும். வேறு எதுவுமே அவங்க சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால தான் டிஃபன் கட்டி அனுப்பிடுவேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு அது கூட வந்து வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள் 3த்தையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா வதங்கின உடனே தேவையான உப்பு போட்டு பச்சை பயிறு போட்டு இப்போ எவ்வளோ தண்ணி, அந்த பச்சை பயிறு நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து கோழியோட லிவர், ஏன்னா இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. இந்த கால் வலி இருக்குது தெரியுங்களா, பாதம் வலி, அந்த நரம்பு வலியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தார். பரவாயில்ல, அதை கூட டிஃபன் கட்டிடலாம். ஏன்னா இப்போ வச்சு வேஸ்ட் பண்ணுறத விட அது இமீடியட்டாக 5 நிமிஷம் வேலை. அது மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு எண்ணெயில் நம்ம போட்டு வதக்கி எடுத்தோம்னா அது ஈஸியாக நல்லா ஒரு பொசுன்னு ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுகருக்கு ரொம்ப நல்லதுன்றதுக்காக இத்தையும் நான் அடிக்கடிக்கு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிறு வந்து ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது கூட வந்து சிக்கன் குழம்பு மசாலா பவுடர் வந்து போட்டுட்டு இறக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா நான் போடும்போது மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா இந்த ஆச்சி சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே மிக்ஸாக இருக்குது இல்லைங்களா. அதனால் எப்போவுமே லாஸ்ட்டாக ஒரு பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன்னா இந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பக்கம் வந்துட்டு லிவர் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த லிவரில் வந்து எத்தனை விட்டமின் இருக்குன்னா அத்தனை விட்டமின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கால் வலியை விட பாத வலி, அந்த நரம்பு வந்து கொஞ்சம் ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக தக்காளி சட்னி வேணுமா இருக்குது, பசங்களுக்கு கொஞ்சம் வேணுமா இருக்குது, அதனால் வந்து செஞ்சுருக்கிறேன். இது வந்துட்டு லிவருக்கு வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டு இத்தையும் ஒரு பக்கமாக நான் இறக்கிட்டேன். வீடியோ 2வது வாட்டி வருது, சாரி பண்ணிக்கோங்க. ஏன்னா பெப்பர் போட்டுறதுனால ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் போட்டு இறக்கணும்னா நம்ம சாப்பிட்ற பொருள் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகிடும்.
கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இது சமையல் வேலை. இது 3ம் அந்த பக்கம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நந்தி குக்கர் இது வந்து 3 லிட்டர் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் காய்ங்கள்லாம் வேக வைக்கும்போது பெரிய குக்கரில் வைக்க வேண்டியதாகுது. 5 லிட்டர் குக்கரு. அதனால் வந்து இந்த குக்கர் வாங்கியிருந்தேன். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிட்டத்தட்ட இப்போ தான் நான் ப்ரெஸ்டீஜ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த குக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து இந்த குக்கர் தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். பெருசு வச்சுருக்கிறேன், சின்னது வச்சுருக்கிறேன், 12 லிட்டர்ஸ் கூட வச்சுன்னு இருக்கிறேன். இந்த குக்கர் வந்து நான் யூஸ் பண்ணுறதோட எனக்கு இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சின்னதாக வாங்கிக்கிறேன். ரொம்ப பெருசாக கூட கிடையாது. இது கேரண்டி கார்டு கூட கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எங்கே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கர் நார்மலாக யூஸ் பண்ண ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம போய் கடையில் தான் கொடுத்து ரிப்பேர் பண்ணிக்கணும். அதனால் வந்து குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சின்னதாக அழகாக இருந்துச்சு. சில பேர் குக்கர்னாவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சமையல் வந்து ஈஸியாக ஆகிடுது இல்லைங்களா? அதனால் வந்து குக்கர் வந்து லைக் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இது இன்னொன்று வந்து 2 லிட்டர்ஸ் குக்கர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. சின்ன சின்ன குக்கர் இருந்தால் ஈஸியாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா இல்லைங்களா? இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அவங்களுக்கு கூட என்னென்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாம் பார்த்து அவங்களே அனுப்பியாச்சு. கிச்சன் வந்து ஃபுல்லாக தொடச்சி கழுவிலான்னு சொல்லிட்டு. இந்த வாஷ் பேஷன் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கழுவும் போது எப்போவுமே தண்ணி ஊற்றி சும்மா ஊற்றி விட்டுடாதீங்க. இதுவும் நம்ம எப்படி சாமானை கழுவுறோமோ அதே மாதிரி இத்தையும் நல்லா சோப் போட்டு, ஏன்னா ரொம்ப அழுக்கு இருக்கிறதே மெயின் வந்து இந்த ஷிங்கில் தான். அதனால் வந்து எப்போவுமே இந்த சாமானுக்கு தேய்க்கிற நாரும் சரி, இந்த ஷிங்க்கும் சரி க்ளீனாக இருந்தாவே நம்ம எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சொல்கிறாங்க சமைக்கிறது ரொம்ப ஈஸி, அதை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம்ன்ட்டு. கரெக்டுங்களா? ஆமாம் தானே ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கிறது வந்து நின்றுக்கின்னு நம்ம என்னென்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாம் போட்டு சமைச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்தந்த பொருளை அங்கங்கே எடுத்து வச்சுட்டு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுற விஷயம் இருக்குது தெரியுங்களா? அது ரொம்பவே கஷ்டம். அதனால் நம்மளுக்கு அதை விட்டால் வேறு வேலை என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம செய்கிற வேலை கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை விட நம்ம குழந்தைங்கோ ரொம்ப நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்குவாங்க. உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள் வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனு தெரியும். எப்போவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைச்ச உடனே திரும்ப எல்லாமே எடுத்து வச்சுட்டு யூடியூப் போடுறது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ கரெக்டாக நம்ம இருக்கிறோன்றதுக்காக தான் நான் யூடியூபே போட ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ஒரு குழம்பு செஞ்சுட்டு சும்மா ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு அதெல்லாம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சால் சமையல் வந்து ஏதாச்சும் போடணுன்னு இருந்தால் ஒரு சமையல் போடுவேன். மற்றபடி என்னோடய விலாக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சமையல்லேருந்து, வீடு பெருக்கிறதுலேருந்து, வீடு துடைக்கிறதுலேருந்து, சாமான ஒரு நாள் ஃபுல்லாக நான் எவ்வளோ வேலை செய்கிறேனோ அவ்வளோ வேலையே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க சாரீ. எனக்கு ஒரே சிரிப்பு. ஒரு சாரியோட டப்பாவில் இப்போ வந்துக்குதுன்னு சொல்லிட்டு அது புது ட்ரெண்ட்டு போல் தருது. அது இன்னும் நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. இந்த உங்கள் ஒய்ஃப்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேடம் யாரோ கொடுத்துருக்குறாங்கோ. அதை எடுத்துகிட்டு வந்து தந்தால் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே அங்கேயே இருக்குது. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணும்போது என்ன பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப மெலீஸாக இருக்கும் புடவைன்ட்டுன்னு. அதனால் நான் இன்னும் டச் பண்ணவே இல்லை. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 5 இயர்ஸ் கிட்ட ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வரலும் அதை அப்படியே கிளியராக மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறேன். எல்லா வேலையும் முடித்து இந்த பக்கம் வந்திருக்கிறேன். வீடெல்லாம் கூட க்ளீனாக பெருக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடு வந்து துடைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து டாய்லெட் இல்லைங்களா, பாத்ரூமை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். இதுவும் சுத்தமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். கொஞ்சமாக சர்ஃப் பவுடர் போட்டு லைட்டாக ஊற வச்சுட்டு இருந்தேன். இங்கே கூட ஹார்பிக் போடலாம், பட் கை வச்சு கழுவுறேன் இல்லைங்களா, அதனால வந்து ஹார்பிக் போடல நான். கை வச்சு கழுவுற தொட்டு நான் ஹார்பிக் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் நெஞ்சமாக நம்மளுக்கு பின்னாடி வந்து தொந்தரவு கொடுக்காது, ரொம்ப ஜாஸ்தியாகவே தொந்தரவு கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக இங்கே மட்டும் சர்ஃப் பவுடர் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். நம்ம எது வேலை செய்கிறனோ அந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். புரிஞ்சிச்சிங்களா நான் உங்கள்கிட்ட சொல்கிறது? ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன வேலை செய்கிறேன், காத்தால ஏச்சதுலேருந்து பெட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. அதனால் வந்து வீடு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலை முடிச்சுட்டு கிச்சன் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபுல்லாக கழுவி க்ளீனாக எடுத்துகிட்டு வீடு பெருக்கி வீடு துடைச்சிட்டு கடவுளுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றினோம்னா அந்த நாள் வந்து
சூப்பராக இருக்கும். இதோட இந்த வேலையெல்லாம் முடிக்க 12:00 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கின்னு வந்தார் வெங்காயம். அவரை ஏமாற்றி எப்படியாவது தலையில் கட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால தான் நானே போய் வாங்கின்னு வர்றது. நான் சொல்லி அனுப்பினே இருப்பேன். நைட்டில் இப்போ எப்போவுமே நம்ம வாங்கின்னு வந்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளால எவ்வளோ தலையில் கட்ட முடியுமோ அவ்வளோ தலையில் கட்டிடுவாங்க. எப்போவுமே பகலில் வாங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பழமும் சரி வெஜிடபிளும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ க்ளீனாக இருக்கும். எப்படியோ வாங்கின்னு வரேன்னு சொல்லும்போது நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லணும். வீடெல்லாம் ஃபுல் பெருக்கியாச்சு. இப்போ நான் மாப் போட்டுருக்கிறேன். எங்கள் ஜோயா மேலே ஏறி உட்காந்துன்னு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப இப்போ புத்தி ரொம்ப ஜாஸ்தி நல்ல ஒரு கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் நான் வீடு துடைச்சின்னு இருந்தேன்னா அந்த மாப்பை பிடிச்சின்னு கடிச்சின்னு இஸ்துன்னு விளையாடின்னு இருக்குவாங்க. மனுஷருங்க மாதிரி வளர 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 அதுங்களுக்கு கூட நல்ல ஞானம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஞானத்தை வந்து கடவுள் எப்படி படிச்சிருக்கிறாருன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ அன்பாக அதுக்கு நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரையுமே நல்லா தெரியுது. பசினா வந்து அம்மாட்ட தான் கேட்குற மாதிரி அவங்களும் வந்து அம்மாக்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க. என்கிட்ட வந்து அமைதியாக சோகமாக உட்காந்துக்குவாங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு கொடுத்துட்டோம்னா சாயங்காலம் வரையிலும் ஒரு தொந்தரவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் தலகாணி போட்டேன்னா அவங்களும் கூட வந்து படுத்துக்குவாங்க. ஒரு மாதிரி நல்ல கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். பிக்புல் வந்து ரொம்ப ஹார்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே கூட ஸ்வீட்டான மெமரிஸ் ஸ்வீட்டான நல்ல பழக்கங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பெருக்கியாச்சு. வீடெல்லாம் தொடச்சாச்சு. வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சாச்சு. முடித்த உடனே குளிச்சுட்டு வந்து நான் வந்து மாதாவுக்கு வந்து சாம்பிராணி போட்டுன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் வந்து இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேலைகளும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு வேலையோ வந்து கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நார்மல் கிடையாது. அதனால தான் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு லைக் போட்டுடுங்க. பாய் அண்ட் தேங்க்யூ.